எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து தமிழக அரசு வந்து அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் 4ல் எந்தெந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்கில் வந்து கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லி புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி 10th வரைக்கும் உள்ள பாடங்களை வந்து படித்தாலே போதும். 6th to 10th +1 +2 பாடங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸில். அதில் யூனிட் வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து 5 கொஸ்டின்ஸ். அதில் என்னென்ன பார்ட்லன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 2 பொறுத்தவரை ஜியாகிரஃபி 5 கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஸ்டின், ஜென்ரல் ஜியாகிரஃபியில் வந்து 5 கொஸ்டின். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சுரல் ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. இதில் வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் என்னென்ன பார்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவரை எல்லாமே தமிழ் எல்லாமே வந்து எந்த பார்ட்டில் எவ்வளோ மார்க்கு கேட்க போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. இதனால் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து யூனிட் 4 பார்த்தீங்கன்னா இந்தியன் பொலிட்டிக்கல். இதில் வந்து 15 கொஸ்டின் இருக்குது. அடுத்து யூனிட் 5 வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதில் வந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, கல்ச்சுரல், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் வழக்கமான 25 கொஸ்டின் இருக்குது. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான். அதில் வந்து ஆப்டிடியூடில் வந்து யூனிட் 1 யூனிட் 2ன்னு 2 இருக்குது. யூனிட் 1ல் வந்து ஆப்டிடியூட் அதாவது சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் ஹச்சிஎஃப், லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அது எல்சிஎம், ரேஷியோ அண்டு ப்ரிப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏரியா, வால்யூம், டைம் அண்டு ஒர்க்கு. இதில் வந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட் 1ல் ஆப்டிடியூடில் வந்து 15 கொஸ்டின் இருக்குது. இல்லைன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோயஸ்ட் காமன் மல்டிபிள், அதில் வந்து ரேஷியோ அண்டு ப்ரிப்போர்ஷன், அப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏரியா, வால்யூம், டைம் அண்டு ஒர்க்கு. இது மட்டும் பார்த்தாலே போகிறோம். 15 கொஸ்டின் இருக்குது. அடுத்து யூனிட் 2ல் ரீசனிங் பொறுத்தவரை லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, டைஸு, விசுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், அப்புறம் நியூமரிக் நம்பர் சீரிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் இருக்குது. எல்லாமே சிலபஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுபோக கொஸ்டின் வந்து எந்தெந்த பார்ட்டில் எவ்வளோ கேட்க போகிறோன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் வந்து 100 கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து அழகு பார்ட் 1ல் அழகு 1ல் வந்து இலக்கணத்துலேருந்து 25 கேள்வி இருக்குது. இலக்கணம் பகுதியிலேருந்து 25 கேள்வி இருக்குது. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தில் வந்து பிரித்தெழுது, சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, அப்புறம் வந்து குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, அப்புறம் வந்து ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல். சொல்ல பார்த்தீங்கன்னா வேறு சொல் அறிதல், வேறு சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், பெயரெச்சம் வகை அறிதல். அடுத்து அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், அப்புறம் வந்து வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களையும் வேறுபாடு அறிதல். அடுத்து அழகு 2 பொறுத்தவரை சொல்லகராதி. இதில் வந்து 15 கேள்விகள் இருக்குது. முதல் பார்ட்டில் வந்து இதில் வந்து இலக்கணத்தில் 25 கேள்வி இருக்குது. அடுத்து சொல்ல அகராதி அதில் வந்து 15 கேள்வி இருக்குது. அதில் என்னெல்லாம்னு கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல்லை எழுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு சென்ற கல்வி டேஷ் சிறப்பு, பயிலுதல், எழுதல் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம கரெக்டான ஆன்சர் பயிலுதல் சிறப்பு என்று கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வானில் டேஷ் தோன்றினால் மழை பொழியும், வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். இந்த மாதிரி சரியான சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதணும். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். எடுத்துக்காட்டு அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம். ஊடகம் அப்படிங்கிற என்னன்னா பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு சாதனம்.
பொருத்தமான பொருளை தேர்வு செஞ்சு எழுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா, சமூகம், மக்கள் ஊடகம். இது வந்து தகவல் தொடர்பு. அடுத்தது சமூகம், மக்கள் குழு. அது பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம். அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுத சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க. புதுச்சேரி வந்து புதுவைன்னு வந்திருக்கு. மன்னார்குடி வந்து மன்னை. அடுத்து மயிலாப்பூர் வந்து மயிலைன்னு வந்திருக்கு. இதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிழை திருத்துக. பிழை திருத்துகைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி. பிழை திருத்துகை வந்து பிழை திருத்துகளை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அப்படிங்கிறது ஓர். அதாவது பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு வந்து வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றிலை. நாற்காலின்னா நாற்காலி. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு அதுக்கும் கொடுத்துருக்காங்க. நேற்று மழை பெய்தது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவுமல்ல இருப்பினும் எனினும் இதனால். அடைப்புக்குள்ள சொல்ல வந்து தகுந்த அடைப்புக்குள்ள சொல்ல வந்து தகுந்த இடத்தை வந்து சேர்த்தல். பிராக்கெட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு. இதில் வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நான் காட்டிற்கு சென்றேன். டேஷ் புலியை பார்த்தேன். அதனால் புலியை பார்த்தேன். அடுத்து மாலை நேரம் முடியும் டேஷ் விளையாடுவேன். மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். அப்புறம் தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். அந்த டேஷை வந்து நம்ம வந்து சரியான சொல்லுக்கு தகுந்த தேர்ந்தெடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ பசு, ஈ கொடு, தை மாதம், தீ நெருப்பு. இது வந்து பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இச்சொற்கள் தாமரையை குறிக்கும். தாமரை குறிக்கக்கூடிய சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அழகு 3 வந்து எழுத்துத்திறன் 15 கேள்வி இருக்குது. எழுத்துத்திறனில் 15 கேள்வி இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, அப்புறம் வந்து ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். அதில் அடுத்தால பார்த்தீங்கன்னா, மரபு தமிழ் திணை மரபு உயர்திணை. அம்மா வந்தது, அதாவது அம்மா வந்தாள். அடுத்து அக்ரிணை மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்தன அக்ரிணையில். அடுத்து பால் மரபில் வந்து ஆண்பால். அடுத்து அவன் வந்தது வந்து அவன் வந்தான் பெண்பால் வந்து அவன் வந்தான் பெண்பால். அடுத்து அவள் வந்தது அவள் வந்தாள், அது வந்து பலர்பால். அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தனர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால். அது வந்தன அது வந்தது பலவின் பால். பறவைகள் பறந்தனர், அதாவது பறவைகள் பறந்தன. இது வந்து காலம். அடுத்து நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்தது. நேற்று வருவேன், நேற்று வந்தேன். இளமை பெயர் வந்து பசு. இளமை பெயர் எடுத்து கேட்டிருக்காங்க. பசு, கன்று, ஆடு, குட்டி. பசுக்கு வந்து கன்று, ஆடுக்கு வந்து குட்டி. அடுத்து ஒளிமரபு என்னன்னு கேட்டிருக்காங்க. நாய் கத்தியது வந்து நாய் குரைத்தது. வினைமரபு பற்றி கேட்பாங்க. அதாவது கூடை, முடை. சோறு உண், தொகை மரபு, மக்கள் கூட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டு மந்தை, நிறுத்தல் குறியீடு. நிறுத்தல் குறியீடுல வந்து கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து அழகு 4 கலை சொற்கள்லேருந்து 10 கேள்வி கேட்குறாங்க. பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதாவது சர்ச் இன்ஜின், தேடுபொறி, வலசை, மைக்ரேஷன், ஒவ்வாமை, அது அலர்ஜி. அடுத்து மரபணு வந்து ஜெனி. அடுத்து கடல் மைல் அப்படிங்க நியூட்ரியல் மைல். அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன்லேருந்து 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
அதாவது இப்போ கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செய்தித்தாள், தலையங்கம், அப்புறம் வந்து முகப்புச் செய்திகள் வந்து அரசு சார்ந்த செய்திகள், அடுத்து கட்டுரைகள் வந்து இவற்றை வாசித்தல், அடுத்து புரிந்து கொள்ளுதல் திறன், உவமைத் தொடரின் பொருள் அறிதல், அப்புறம் வந்து மரபுத் தொடரின் பொருள் அறிதல், பழமொழிகள் பொருள் அறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். இதெல்லாம் வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து அலகு 6ல் எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்வி கேட்குறாங்க. ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். இதெல்லாம் போட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு. அதாவது ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். அடுத்து அலகு 7 வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்வி கேட்குறாங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுலேருந்து 15 கேள்வி. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதை 20 அதிகாரங்கள் மட்டும்தான் படிக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன இருக்குது அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை ஈகை அடுத்து வந்து பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, சாமை, அடுத்தது கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. இதெல்லாம் இந்த 20 தலைப்பு மட்டும் நீங்கள் படித்தா போதும். அடுத்து மேற்கோள்கள் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள், அதாவது நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். அடுத்து வந்து தமிழின் தொன்மை, இதில் வந்து தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், அதாவது உவே சாமிநாத ஐயர், அடுத்தது தேப்போ மீனாட்சிசுந்தரம், சி லக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள் வந்து தேவநேய பாவனார், அகர முதலி, பாவலர் பெருஞ்சித்திரனார், அடுத்தது ஜி.யு. போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இதில் வந்து அடுத்து வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். அதில் வந்து பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காய்த்தாய் மில்லத்து, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணர், கீவா ஜெகத்நாதர், நாமக்கல் கவிஞர். அழகு 7க்கான பாடத்திட்டம் வந்து 10ஆம் வகுப்பு வரையிலான இதை படித்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பாடங்கள் வந்து படித்தாலே போதும். +1 +2 படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் தமிழ் பொறுத்தளவில் இலக்கணத்தில் 25 கேள்விகள், சொல்லதிகாரி வந்து சொல்லகராதி 15 கேள்விகள், அடுத்து அழகு எழுதும் திறனில் வந்து 15 கேள்வி, எழுதும் திறனில் 15 கேள்வி, கலை சொற்களில் 10 கேள்வி, வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் வந்து 15 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பு வந்து 5 கேள்வி, இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு வந்து 15 கேள்வி இருக்குது. அவ்வளோதான். வீடியோ முழுமையாக பாருங்கள். டிஎன்பிசி குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். TNBC-Govern.in வந்து நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் பிடிஎஃப்பை. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி. நாளைக்கு சந்திக்கலாம்.